அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, சார் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் இவர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு இதிலிருந்து விடுவிக்கப்பட்டது செல்லாது, மறுபடியும் விசாரணை நடத்தணும்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய வெற்றி, இதை பத்தி நீங்க எதுவும் கருத்து சொல்லலையா அப்படின்னு. முதல்ல இதை ஒரு வெற்றி அப்படின்னு என்னால ஏத்துக்கவே முடியாது. அடுத்தது இதையெல்லாம் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டாட வேண்டிய நிலைமையில தான் நாம இருக்கோம். இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு பேரலல் பார்த்தோம்னா, ஒரு சில மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. அதுல சில பேர் ஃபெயில் ஆயிட்டதா ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ரீடோட்டலிங்னு போறாங்க. அதுல பாஸ் ஆயிட்டதா வருது. இல்ல அதுலயும் ஏதோ தவறு நடந்திருக்கின்றது, சரியா ரீடோட்டல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரீடோட்டலிங் அப்படின் போது அதுல ஃபெயில் அப்படின்னு வருது. சரி சார், இப்ப என்ன மறுபடியும் அது ரீடோட்டலிங் அப்படின்னா, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது மறுபடியும் பரீட்சை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு ஃபெயிலான மாணவர்கள் மட்டும் இல்ல, பாஸ் ஆனவங்க எல்லாருமே ஆளாகி இருக்கின்றோம். இப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டு. இந்த வழக்கு 2012ல இந்த லஞ்ச ஒழிப்பு துறைன்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் தொடர்ந்த வழக்கு. இந்த 2 அமைச்சர்களும் 2006-11 காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அப்படின்னு வழக்கு தொடரப்படுது. 2012. சரி, இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது எப்போன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. 21 ஆட்சிக்கு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் இந்த கேஸையே முடித்து வைக்கப்படுகின்றது. அப்போ அந்த 12லிருந்து 21 வரைக்கும் இத்தனை வருடங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்களே, என்ன பண்ணாங்க அந்த கேஸ்ல, என்ன முன்னேற்றம் நடந்தது? இப்போ அந்த நீதிபதி அவர்கள் மறுபடியும் விசாரணை நடத்த வேண்டும், இது டெய்லி நடத்தணும் அப்படின்லாமோ டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. ஆனா ஆட்சி மாறிய பிறகு அதே துறையில இருக்க அதிகாரிகள் அப்படியே தலைகீழா இன்னொரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அது க்ளோஷருக்கு கொண்டு போறாங்க. இதையும் அங்க கீழமை நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்து வைக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ அந்த டிவிஎஸ்சில ஃபைல் பண்ண ரிப்போர்ட், அதை தொடர்ந்து விசாரணை அப்படின்றது கொஞ்சம் கூட நவரவே இல்லையா? எப்படிங்க இவங்க ஆட்சிக்கு இல்லைங்க இதெல்லாம் சரியில்லை, இந்த ரிப்போர்ட் தப்பு, நாங்க புதுசா ஒரு ரிப்போர்ட் போடுறோம், இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கேஸ் அப்படியே இருந்ததா? விசாரணை நடக்கலன்னா ஏன் நடக்கல? இல்ல விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் சீனுக்கு வருது? இல்ல வாய்தா வாங்கியிருந்தாங்க, இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் சட்டத்துல இருக்கு அப்படின்றதுனால தான் ஏழை எளிய மக்களுக்கு சட்டம் அப்படின்றது இன்றைக்கும் இருட்டறையாகவே இருக்கின்றது அப்படின்றது புரியுதா? வசதி இருக்கவங்க, செல்வாக்கு இருக்கவங்க, முக்கியமா பதவி அதிகாரம் இருக்கவங்க, இவங்கெல்லாம் நினைச்சா எத்தனை வருஷம் ஒன்னாலும் கேஸை இழுத்தடிச்சுக்கினே போலாம், உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே உள்ள போனாலும் உடனே வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தானே இன்னைக்கு நடைமுறையில நாம பாக்குறோம். அப்போ மறுபடியும் விசாரணை அப்படின்னும் போது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆட்சி மாறின உடனே அப்படியே அந்த ரிப்போர்ட்டை தலைகீழா மாத்தி சப்மிட் பண்றாங்க. அதுலயும் அந்த 2 வழக்குகளிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் டெம்ப்ளேட் மாதிரி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். இப்போ விசாரணைன்னு போனா மட்டும் அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் இன்னும் அதிகாரிகளா இருக்கின்றார்களா, இல்ல ரிட்டையர் ஆயிட்டாங்களா, அவங்க எந்த ஊர்ல செட்டில் ஆகிறாங்களோ இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு இல்ல, இந்த ஞாபக மறதி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏற்கனவே பல கேஸ்ல ஹாஸ்டைல் விட்னஸஸ் நிறைய பேர் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறாங்க. அது தெரியலங்க, கூட்டு போனாங்க, சொன்னாங்க, கைத்து வாங்கினாங்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்கன்றத நம்ம செய்திகள்ல படிச்சுட்டு இருக்கோம். அப்ப மறுபடியும் நீங்க விசாரணை நடத்தினா மட்டும் யாருக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன சொல்ல போறாங்க? அந்த டாக்குமெண்ட்ஸ் அது அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா அதை அத்தன்டிகேட் பண்றதுக்கோ, இல்ல நான் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கோ யாராவது வேணும்.
அப்படி இல்லாத பட்சத்துல வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு எப்படி ஒரு கேஸை ப்ரூவ் பண்ண முடியும்? இது ஒரு சிக்கல். அடுத்தது அப்படியே வந்து கேஸ் ப்ரூவ் பண்றாங்கன்னு கூட வச்சுப்போம். தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு இந்த தண்டனைக்கே ஒரு ஸ்டே வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு நாங்க இன்னும் அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நடுவுல வந்து பதவி எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்தாலும் மறுபடியும் அதே கவர்னரே அவரை வந்து கூப்பிட்டு பதவி ஏற்பு பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய நிலைமையும் நமது சட்டத்தில் இருக்கின்றது. அதனாலதான் சொன்னேன், இது மறுபடியும் எல்லாரும் பரீட்சை எழுத வேண்டிய கட்டாயம். இத வெற்றின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கு. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் சரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்ல ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயே கூட இந்த உண்மை பேசுறவங்களும் இருக்காங்க, பொய் பேசுகிறவரும் இருக்கிறார்கள். இதுல எல்லார் மீதும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க முடியுமா? அத பார்க்கிறது மக்களுடைய விருப்பம். அது உண்மை அப்படின்னு தேடி போய் பார்க்கிறவங்க இருக்காங்க. பொய்யா இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்கிறவங்க இருக்காங்க. இதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அரசு தரப்புலயும் வந்து பொய் பேசுறவங்க, அதுக்கப்புறம் அந்த அவதூறு பேசுறவங்க, அதாவது அரசுக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக, ஆமா ஆளுங்கட்சிக்கு எதிராக, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணி நிற்கிறாங்க. எல்லாரையுமே அவங்க சும்மா விட்டுறது கிடையாது. ஆனா எல்லாரையும் கைது செய்கின்றார்களா? அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதுல நடிகர் பிரசாந்த் அவர் பாத்தீங்கன்னா ஏதோ இன்டர்வியூ கொடுக்கும்போது பைக்கில் போயின்னு இன்டர்வியூ கொடுக்குறாராம். அப்போ வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னு அவருக்கு அபராதம் விதிக்கின்றார்கள். இதை சோசியல் மீடியால எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. இது என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்றதுக்கு அடுத்தது வருவோம். திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய படம் ஒண்ணு இப்ப ரிலீஸ் ஆகுதாம். ரொம்ப நாள் கழிச்சு அவர் படத்துல நடிச்சிருக்காருங்க. அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகுது. ரைட்டு, படம் ரிலீஸ் ஆகிற வேலையில வந்து அவரை பத்தி ஊர் உலகம் பேசுறது அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக அவர் ஹெல்மெட் போடாம போனார் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க சோசியல் மீடியால, இவருக்கு வந்து நீங்க அபராதம் போட்டீங்களே, அப்போ ஏதோ இவர் இருக்கிறாரு பாருங்க, இவர் வந்து அது ஏதோ பயங்கர காஸ்ட்லியான பைக் போல இருக்குது, அவர் வந்து அந்த பைக் ஹெல்மெட் இல்லாம தானே ஓட்டினாரு அப்படின்ன உடனே இதை கேட்ட உடனே அவருக்கும் அபராதம் போட்டாங்க அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் என்ன பண்றாருங்க, ஒரு ஊர்வலம் போறாருங்க, புல்லட்ல தான் போறாங்க, ஏராளமான பேர் போறாங்க. ஆனா கிட்டத்தட்ட யாருமே வந்து அதுல ஹெல்மெட் போட்ட மாதிரியே தெரியலங்க. அதுவும் சமீபத்துல நடந்த ஒரு ஊர்வலம் மாதிரி தான் தெரியுதுங்க. இப்ப இதுக்கு யாராவது அபராதம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டா யாருமே போடல. ஏன்? அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது எல்லாமே செலக்டிவாகத்தான் இருக்கின்றது. யாரெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகின்றார்களோ, இல்ல ஆளுங்கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு எதிராக உடனடியாக வழக்கு, கைது. கோர்ட்ல அதான் சொல்றாங்க. சரிங்க, அவர் பேசினது சரியா தப்பான்றதை விடுங்க. அவர் பேசினது தப்பாவே இருக்கட்டும். ஆனா அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ற குண்டர் சட்டம்லாம் போடுறது எப்படி வந்து ஏற்புடையதாக இருக்க முடியும்? அவர் அவதூறு பேசினார் அப்படின்னு சொன்னா ரைட்டுங்க, கேஸ் போடுங்க, என்ன செக்ஷனோ அதை போடுங்க, வழக்கு நடக்கட்டும், வழக்கை விசாரிச்சுட்டு அதுல வந்து அவர் குற்றவாளி அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணாங்கன்னா தண்டனை கொடுக்கட்டும். இப்போ ஒரு கண்டெம்ட் வழக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக நீதிபதி அவர்கள் எடுத்தாருங்க சுயமோட்டாவா. அதுல விசாரணை எல்லாம் நடந்த பிறகுதான் வந்து அவருக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு உள்ள போட்டாங்களே தவிர, ஏங்க நீங்க கண்டம் பண்ணிருக்கீங்க, முதல்ல அவர் பிடிச்சி உள்ள போடுங்க, அதுக்கப்புறமா விசாரணை நடத்தலாம் அப்படியா சொன்னாங்க? அப்போ அவதூறு அப்படின்னும் போது ரைட்டுங்க, கோர்ட் டிசைட் பண்ணட்டும், அதுக்கு முன்னாடியே எதுக்கு கொண்டு போய் ஜெயில போடுறீங்க? இதுதான் கேள்வி. இதுல ப சிதம்பரம் சொல்றாரு, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் அப்படின்னு நாங்க சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாருங்க. ஏன் அதை இங்க சொல்றது? கருத்து சுதந்திரம் வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை. எங்க தலைவர் ராகுல் காந்தி அதைத்தான் சொல்லி நிற்கிறாரு. அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடக்காதீர்கள் அப்படின்னு எதுவுமே பேச மாட்டாரு அவரு. சோ இந்த 2 பேருக்கு எதிரான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. 31ல ஏதாவது ரிசல்ட் தெரியுமா? ஆகஸ்ட் 31ல 2031. ஸோ அது வரைக்கும் அப்படியே கேஸ் ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். 31க்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்றத பார்ப்போம். ஆனா அதிமுக ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளரை ஒரு காவல்துறையில வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்து அவரை விசாரணைன்ற பேர்ல அவரை டார்ச்சர் பண்ணாங்க.
அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டிருந்தார். அது அவர் என்ன சொல்றாரு, இன்னென்ன சம்பவங்கள் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். சோ அதுக்காக விசாரணைன்ற பேர்ல இது மாதிரி பண்ணியிருக்காங்க. திமுக அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உண்மையை இந்த பத்திரிகையாளர் வெளில கொண்டாந்துக்கிறாருங்க. ஆனா காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி அவரை கூப்பிட்டு டார்ச்சர் பண்றாரு. இன்றைக்கு பல ஊடகங்களும் ஈவன் திருமாவர்கள் கூட தானே சொன்னார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வரும்போது, திமுக அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுலதான் அவங்களுடைய நோக்கம் இருக்கின்றதே தவிர உண்மையை கொண்டு வரணும், உண்மையை மக்களிடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் செகண்டரியா தான் இருக்குது. ஐயோ ஏதாவது ஆயிட்டு ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவங்களை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. நான் ஏன் இந்த நேரத்துல இதை கொண்டு வரேன் அப்படின்னா, 2012 கேஸ் போட்டதுல இருந்து 2021 வரைக்கும் அத்தனை வருஷங்கள் என்ன பண்ணாங்க? அதிமுக அரசாங்கம் தானங்க இருந்தது, காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டுல தானே இருந்தது, சட்டத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் வேற இருந்தார்ல. என்ன பண்ணாங்க? இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணவே இல்லையா? உடனே இதெல்லாம் ஏதாவது சதியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அது இந்த ப்ரொசீஜர் நடைமுறை சிக்கல்கள் அப்படின்றது நிறைய இருக்கலாம். அதனால இதுக்கெல்லாம் நீங்க உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நமது மல்யுத்த வீராங்கனை அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது எடை அதிகமாக இருந்திருக்கின்றது, 100 கிராம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பார்க்க போனா இது கிட்டத்தட்ட 1.25 கிலோ அளவுக்கு கூடுதலாக இருந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த எடையை குறைக்கணும் அப்படின்னு நைட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அது முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு 100 கிராம் இருந்திருக்கின்றது. சொல்ல போனா அதுல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஹேர் கட்லாம் வேற பண்ணியிருக்காங்க வெயிட் குறையுமா அப்படின்னு. ஆனாலும் அந்த 100 கிராம் அதிகமாக இருந்ததுனால டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார் அப்படின்னு கபால்னு மிட்டாய் மாமாக்கள்லாம் குதிச்சுட்டாங்க. என்னது இது, இதெல்லாம் தெரியாதா? இது உலக அளவுல இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க, அந்த 100 கிராம் இவங்க வாட்ச் பண்ண முடியாதா? அப்படி எடை அதிகம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வாக் ஓவர் கொடுத்துட்டு ஒரு சில்வர் மெடல் அப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களுடைய அதிக புத்திசாலித்தனத்தை உபயோகித்து என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கு கவுண்டரும் கொடுத்துட்டாங்க. நீங்க என்னதான் இன்ஜுரி உடம்பு சரியில்லை அப்படின்னு வாக் ஓவர் கொடுத்தாலுமே ஏற்கனவே ஜெயிச்ச லெவல்ல இருக்குல்ல, சோ அதுக்கான மெடல் கொடுக்குறாங்கன்னும் போது அந்த வெயிட்டை செக் பண்ணியே தீர்வார்கள். அதனால இந்த மாதிரி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு மூக்க உடைச்சிட்டாங்க. மூக்கு உடைஞ்சு போனா மிட்டாய் மாமாக்களுக்கு ஏதாவது வெயிட் குறையுமா? அது எனக்கு தெரியல, அவங்களதான் கேட்கணும். இப்ப பாத்தீங்கன்னா புள்ளி கூட்டணியில் இருக்க ஒரு சில பேர் இது சதி அப்படின்றவங்க. ஒண்ணு நல்லா கவனிக்கணும், இந்த மல்யுத்த வீராங்கனை இவங்களுக்கு அவர்களுடைய பிரைவேட் கோச் டயட்டிஷியன் அவங்க தான் வந்திருக்காங்க. நார்மலா அரசாங்க தரப்புல இருந்து அதெல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? எதனால இந்த மாதிரி? அடுத்தது இன்னொரு ஒரு எடை பிரிவிலிருந்து அவங்க இந்த பிரிவுக்கு மாறினார்கள் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன. அப்போ ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஈவெண்ட் அப்படின்னும் போது இதெல்லாம் சுகரா பார்க்க மாட்டாங்களா? இன்றைக்கு இந்த வீராங்கனை, இந்திய வீராங்கனைக்கு எதிராக சதி அப்படின்னு ஏதோ வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டுனுக்கிறாங்களே, இதே மாதிரிதான் இத்தாலியை சார்ந்த ஒரு வீராங்கனையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் யாரும் ஆஹா பத்திங்களா சதி நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்படியா, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா, வெயிட் அதிகமா, சரி ரைட்டுமா அடுத்த தடவை வெயிட்டை குறைச்சு ட்ரை பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கவங்களுக்கு பொழுது விழிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. இதுல அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, ஒன்றிய அரசு இது விளக்கம் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னுங்கிறாருங்க. கூடவே பாத்தீங்களா இந்த அவங்க முதல்ல ஜெயிச்சிருக்காங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்னு செய்தி வந்த உடனே இங்க நிறைய பேர் அவங்க ட்வீட், அண்ணன் ராகுல் காந்தி உட்பட இதெல்லாம் பாருங்களேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னா, மோடி அவர்கள் கிரிக்கெட் ரசிகர் மாதிரி எனக்கு தெரியல. இப்ப டகால்னு எங்க அண்ணன், நீங்க இலங்கையில போன இந்திய அணி 110 ரன்னா அதுல வித்தியாசத்தில் தோற்று விட்டது, இந்த கோப்பையை இழந்து விட்டது, இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வாரு அப்படின்னு தெரியல. எதுக்கும் பக்கத்துல ஒரு மிட்டாய் மாமாவை வச்சுக்கினா அவருங்க கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அவங்களுக்கு தெரியாத கேமே எதுவுமே கிடையாது, அதை பத்தி ஏதாவது விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காகவாவது ஒரு மிட்டாய் மாமாவை ராஜ்யசபா எம்பி ஆகிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அண்ணன் ராகுல் காந்தி எந்த விளையாட்டை பத்தி எப்ப கேள்வி கேட்பாரு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இதுல சொல்றாங்க பாருங்க, பல தடைகளை கடந்து அவங்க இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இவங்க வந்து மோடிக்கு எதிராக நிறைய பேசினாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் ஏங்க ஒரு அரசாங்கம் நினைச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லி ரைட்டுப்பா இவங்க வந்து தகுதி பெறவில்லை அந்த ஒலிம்பிக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்க முடியாதா? இந்திரா காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி தான் நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? கிஷோர் குமார் பெரிய பாடகர். அவர் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்துல இவங்களை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்றதுனால அவர் பாட்டையே ரேடியோலயே போடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணவங்க தான் காங்கிரஸ்காரங்க, இந்திரா காங்கிரஸ்காரங்க. அதனால அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம். மோடி அவர்கள் அப்படி பண்ணல. இன்ஸ்டெட் அவங்களுடைய பிரைவேட் கோச், பிரைவேட் டயட்டிஷியன் இதுக்கும் பர்மிஷன் கொடுத்து தான் அவங்க வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா இந்த பெருந்தன்மை, சரி இது பெருந்தன்மை கூட இல்லைங்க, நியாயமா நடந்துங்க இது வச்சுக்கோங்க. இதை ஏத்துக்க முடியாம சதி அப்படின்னு உளறி நிறாங்களே புள்ளி கூட்டணி, இதுதான் உண்மையான சதி. இதை நாம புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு இல்லை வேறு கதி. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.